ஹே ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யம்மியான சிக்கன் வடா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நாங்கள் காலையில் போட்டு வச்சுருந்த சப்பாத்தி மீதம் இருந்துச்சு. ஸோ நாங்கள் அதை அப்படியே கட் பண்ணி அதை மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டு நல்லா ஒரு பவுடர் ஃபார்முக்கு நம்ம அரைச்சிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ பவுடர் ஃபார்மில் அரைச்சதுக்கப்புறமா அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேரட், அப்புறம் ஆனியன், அப்புறம் உருளைக்கிழங்கையும் சிக்கனையும் நான் முன்னாடியே வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அது அப்புறம் பச்சை மிளகா, அப்புறமா புதினா, அப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு எடுத்துக்கணும். ஓகேங்களா? இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் நம்ம ஆட் பண்ணுறோம். அப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவு கரம் மசாலா, அப்புறம் 1 ஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறம் சால்ட், அப்புறமா கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணப்போ நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு போடுறப்ப கரெக்டாக இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது எண்ணெய் ஊற்றி எண்ணெயை காய விட்டுடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து அதை அப்படியே அழகாக தட்டி வடை கன்சிஸ்டன்சிக்கு நல்லா அழகாக தட்டிக்கலாம். இப்போ தட்டினதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம தட்டி வச்சது எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க போகிறோம். அவ்வளோதான், யம்மியான ஒரு சிக்கன் மசால் வடை ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்க போகுது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.